ஹாய் பிரைஸ் அலாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் சங்கீதம் புஸ்தகம் 56 அதிகாரம் 9 வசனம் நமக்கு இப்படியாக சொல்லப்படுகிறது. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாள் என் சத்துருகள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவனின் பட்சத்தில் இருக்கிற என்பதை அறிவேன். அதாவது சங்கீத தாவீது சொல்றாரு, எனக்கு ஆபத்து காலத்தில் நான் கர்த்தர் நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். நிச்சயமா கர்த்தர் என் பட்சத்தில் இருக்க நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். எனக்கு ரொம்ப எப்படியாப்பட்ட சத்துரு என்னை மேற்கொள்ள முடியாது, என்னை எதுவுமே செய்ய முடியாது. கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறாரு சொல்லி அழகா சங்கீத தாவீது சொல்றாரு. சங்கீத தாவீது வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அவருக்கு விரோதமா அநேக சத்துருகள் எழும்பி வந்தாங்க. அவருக்கு விரோதமா அநேக மனுஷன் எழும்பிய சங்கீத தாவீது எப்படின்னா அழிக்கணும், சங்கீத தாவீது இல்லாதபடி செய்யணும் சொல்லி அவங்க பயங்கரமா திட்டம் போடுறாங்க. சில சில சத்துருக்கு அவர்கிட்ட யுத்தம் பண்றாங்க. ஆனா யாருமே அவர்கிட்ட ஜெயிக்க முடியல, எதுவுமே செய்ய முடியல. ஏன்னா சங்கீத தாவீது துணையா கர்த்தர் இருந்தார். சங்கீத தாவீதை கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார், கைவிடவே இல்லை. ஏன்னா சங்கீத தாவீது எல்லாவற்றிலும் அவர் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் கர்த்தரை முன்ன வச்சாரு. அது மட்டும் இல்ல, ஆபத்து காலத்துலாம் சரி, அவருக்கு ஆபத்து வரும்போது சரி, மனுஷன் மூலியமா ஆபத்து வரும்போது, சத்துரு மூலியமா ஆபத்து வரும்போது சரி, அவர் போய் எந்த மனுஷகிட்டே உதவி கேட்கல, எந்த மனுஷகிட்டே உதவி கேட்கல. ஒன்று ஆபத்து வரும்போது அவர் உடனே உட்காந்து ஜெபம் பண்ண, கர்த்தரை நோக்கி விண்ணப்பிக்கிற, கர்த்தர்கிட்ட உதவி கேட்கிற. ஆண்டவரே இந்த ஆபத்து வருது, இந்த சோதனை வருது, இந்த துன்ப வருது, நான் பாதுகாத்து கொள்ளணும்னு சொல்லி கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறேன். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு சங்கீத தாவீது எல்லா இடத்துலையும் கர்த்தர் பாதுகாக்கிறார். சங்கீத தாவீது ரொம்ப அநேக சத்துரு எழும்பி யாருமே எதுவுமே ஒன்றுமே செய்ய முடியல. அதாவது சவுல் பார்த்தீங்கன்னா, சவுல் விரோதமாயுமே தாவீதை கொல்ல நினைக்கிற, சவுலால் ஒன்றுமே பண்ண முடியல. சொந்த மகன் அப்சலோம் தாவீது விரோதமாயும் தாவீது எப்படின்னா கொல்லணும்னு நினைக்கிறாரு. ஆனால் சொந்த மகனால் ஒன்றுமே செய்ய முடியும். ஏன்னா கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு துணையாக இருந்தானா அவனை யாருமே எதுவுமே செய்ய முடியாது. சங்கீத தாவீது சொல்றாரு, அதாவது கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிற நான் பயப்பட மனுஷன் எனக்கு என்ன செய்வான், ஏசப்பா என் பட்சத்தில் இருக்கிற எனக்கு ரொம்ப விரும்புகிற மனுஷனை எதுவுமே என்ன செய்ய முடியாது சொல்லி அழகாக சங்கீத தாவீது சொல்றாரு. அவர் ஆபத்து காலையில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில் நம்ம ஆணுடைய பிள்ளையாக இருக்கும்போது, நம்ம வாழ்க்கையில் ஆபத்து வரும்போது நம்ம நம்ம கர்த்தரை நோக்கி நம்ம அமர்ந்திருக்கும்போது நிச்சயமாக அந்த ஆபத்து கர்த்தர் பாதுகாப்பார். அதாவது நம்ம ஆபத்து நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு ஆபத்து வரும்போது, அதாவது நம்ம எந்த மனுஷனை போய் இந்த மனுஷனை போய் நமக்கு உதவி செய்வாங்க, அந்த மனுஷனுக்கு உதவி செய்வாங்க, நம்ம மனுஷன் நம்பாமல் நம்ம ஏசப்பா நம்பி எனக்கு ஏசப்பா எனக்கு உதவி செய்வார், ஏசப்பா என்னை காப்பாற்றுவார். அதாவது எனக்கு ரொம்ப இந்த சத்துருலேருந்து என்னை காப்பாற்று, எனக்கு ரொம்ப இந்த மனுஷிலிருந்து என்னை காப்பாற்றுவார், எனக்கு ரொம்ப இந்த பிசாசுலேருந்து எனக்கு ஏசப்பா என்னை காப்பாற்றுவார், ஏசப்பா என்னை கைவிட மாட்டார், ஆபத்து காலத்தில் அவர் எனக்கு துணையாக இருப்பார் சொல்லுங்க. நம்பி நீங்கள் கர்த்தரை விசுவாசிக்கும் போது நிச்சயமாக அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் நம்புகிற பிள்ளைகள் அவர் துணையாக இருப்பார். அவர் ஒருபோதும் உங்களை விட்டு விலகவும் மாட்டார். அவர் சொல்ல நான் உங்களை விட்டு விலகவும் மாட்டேன், உங்களை கைவிடவும் மாட்டேன். அவர் விலகவும் உங்களை விட்டு அவருக்கு விலகவும் தெரியாது, உங்களை கைவிடவும் தெரியாது. அவர் உங்களோட கொண்டு உங்களை பாதுகாப்பார். ஒன்றே ஒன்று, உங்களை ஆபத்து காலத்து கர்த்தரை நோக்கி அமர்ந்துருங்க. கர்த்தர் நிச்சயமாக உதவி செய்வார். அதாவது அப்போஸ்தலர் பவுல் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் பவுலுக்கு விரோதமா சில பேர் எழும்பி குற்றம் சாட்டுறாங்க. இவர் அப்போஸ்தலரே கிடையாது, இவர் ஊழியரே கிடையாது சொல்லி அவரை குற்றம் சாட்டும்போது அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, நான் அப்போஸ்தலன் தான், நான் ஊழியக்காரன் தான், கர்த்தரால் பிரசப்பட ஒரு தேவ மனுஷன் தான், கர்த்தரோட ஊழியக்காரன் நான் தான் சொல்லி அழகாக அவர் அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் பட்சத்தில் இருக்கிறாரு. எனக்கு விரும்ப எழும்பி மனுஷன் குற்றம் சாட்ட அவனால் என்ன பண்ண முடியும், அவனால் என்ன குற்றம் சாட்ட அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார், என் தேவன் ஒருபோது கைவிட அப்போஸ்தலர் பவுல் சொல்றார். ஏசப்பா அவருக்கும் துணையாக இருக்கிறார். அநேக பேர் பார்த்தீங்கன்னா கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தாங்க. அந்த நம்பிக்கை தான் அவங்களை பாதுகாத்துது. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் சில ஆபத்து காலத்தில் நம்ம ஒன்று கர்த்தரை நோக்கி அமர்ந்து இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக உதவி செய்வார். உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். சங்கீத தாவீது ஆபத்து வர நேரத்தில் சரி கர்த்தரை நோக்கி விண்ணப்ப வச்சு ஜெபம் பண்ணுறார். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்குறாரு. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஆபத்து வரும்போது கர்த்தரை நோக்கி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். ஏசப்பா எந்த இடத்துல உங்களை விடவே மாட்டார், எந்த சூழ்நிலையும் உங்களை விடவே மாட்டார். கர்த்தர் நம்புகிற பிள்ளைகள் துணையாக இருப்பார். நீங்கள் ஒன்று ஏசப்பா நம்பி விசுவாசிங்க, அவர் உங்களை பாதுகாப்பார். ஆமென்.